மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மார்க் 11, 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நாம் இங்கே போதித்து வருகிறோம். இந்த வேத பகுதியை மையமாக வைத்து விசுவாசம் என்று சொன்னால் வேதத்தில் போதிக்கப்படுகிற விசுவாசம், பைபிள் ஃபெய்த், அல்லது இப்படி சொல்லலாம் த காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். தேவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விசுவாசம், தேவனுடைய விசுவாசம். அதான் இயேசு போதிக்கிறார். அதை நடப்பித்து காண்பித்துட்டு எப்படி செயல்படுதுன்னு காண்பிச்சுட்டு பிறகு சொல்றாரு, நீங்கள் எப்படி அதை செயல்படுத்தலாம் உங்களுடைய சூழ்நிலையில்னு. அதனால தான் இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியம். ஒரு அத்திமரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன், ஒருவன் முன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவன் சொல்றாரு. சொன்னபடி ஆயிற்று. 24 மணி நேரத்தில் வேரோடு பட்டு போயிற்று. உடனே சொல்றாரு, ஆச்சரியப்பட்டு அதை பார்த்து சொன்ன சீஷர்களுக்கு சொல்றாரு, மரம் என்ன, மலையை பார்த்து கூட நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவனுக்கு அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். நான் செய்த இது என்னால் மட்டும்தான் முடியும், நீ எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லல. நான் செய்தது போலவே நீயும் செய்ய முடியும், எவனாகிலும் சொல்றாரு. யார் வேணாலும் செய்யலாம், ஏன்னா அது விசுவாசம். இது யாருன்னு பார்த்து அவங்களுக்கு வேலை செய்யறது இல்லை, இதை யார் சரியாக செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது வேலை செய்கிறது என்று சொல்லி அப்படி சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தின் பல்வேறு தன்மைகளை குறித்து பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக கடந்த பல வாரங்களாக நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம், நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை சரி பண்ணி சரியான காரியத்தை பேசுவதுதான் விசுவாச ஜீவியத்தின் மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, நான் விசுவாசத்துல தான் ஜீவிக்கிறேன், ஆனா வாயில வர்ற வார்த்தையே சரி இருக்காது. விசுவாசத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா அவருடைய வாயின் வார்த்தை. ஏன்னா விசுவாசமே அது மூலமா தான் செயல்படுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமா தான் விசுவாசத்தை நாம் கட்டவிழ்க்கிறோம். நம்முடைய வாயில் என்ன பேசுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் குறிப்பாக போன வாரத்தில் ஒரு தீம் ஆரம்பிச்சேன். அதாவது இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறது. இப்படி பேச வேணும், இந்த வண்ணம் பேச வேணும் சொல்லி கொடுத்தேன். விசுவாசம் என்கிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறது என்பதை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்து, ஒரு சத்தியம். இதை மறுபடியும் பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து போதிக்கிறார். அதிலிருந்து நமக்கு போதிக்கிறார். 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது கவனிக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை எடுத்து நாம் அறிந்து கொண்டு இதை தியானிக்க வேணும், ரொம்ப அவசியமா. சில வேத பகுதிகள் இப்படிப்பட்ட பகுதிகள் இருக்குது, நமக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அதை குறிப்பா அப்படி சொல்லியிருக்காரு. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் பவுலின் காலத்துக்கு முன்பாக பல நூற்றாண்டுக்கு முன்னால வாழ்ந்தவன். அதை எடுத்து சொல்றாரு. அவனுக்கு நடந்ததை வச்சு சொல்லிட்டு, அவனுக்கு எப்படி வயதான காலத்துல சரீரம் செத்து அவனுடைய மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போன நிலையில் இருக்கிற காலத்துல எப்படி அவர்கள் குழந்தை பிறந்தது விசுவாசத்தின் மூலமான்னு சொல்லிட்டு, எப்படி அந்த விசுவாசத்தில் அதை பிறக்கும்படியா அவள் செய்தார்கள் என்று சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இது அவனுக்காக மட்டும் எழுதல, நமக்காகவும்
எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு நடந்த அற்புதம் வெறும் அவனோட நின்று போயில்ல, இன்றைக்கும் விசுவாசத்தின் அற்புதங்கள் உங்களுக்கும் நடக்க முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பிக்கும். அதை கவனிக்கணும். எப்படி நடப்பிக்கும், எப்படி விசுவாசம் செயல்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேணும். நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன நாம் பார்க்கிறோம் சொன்னா, ஆபிரகாம் எப்படி தேவன் இயங்குகிறார், விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை கற்றுக்கொண்டான். நாம இங்க 17ஆம் வசனம் அதான் சொல்லுது. என்ன கற்றுக்கொண்டானாம்? தேவன் எப்படிப்பட்டவர்னு கண்டுக்கிட்டான். எப்படிப்பட்டவர்? இல்லாத வேளை இருக்கிற வேளை போல அழைக்கிறவர்னு தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா, இவனுக்கு ஒரு குழந்தையும் இல்லாத நேரத்தில் இவனை என்ன சொல்றாரு? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று. தமிழ் ஏற்படுத்தினேன் வருது, பாஸ்ட் டென்ஸ் தான், இருந்தாலும் அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது. I have made thee a father of many nations. உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டேன் என்கிற விதத்தில் அது ரொம்ப தெளிவா வந்திருக்குது. அப்ப கர்த்தர் பிள்ளையே இல்லாத ஒருவனை பார்த்து, அதுவும் வயது சென்றவனா இருக்கிற ஒருவனை பார்த்து, இனி பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று இருக்கக்கூடிய ஒருவனை பார்த்து, அவன் மனைவியும் அப்படிதான், அவர் 2 பேரையும் பார்த்து என்ன சொல்றாரு? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் என்று சொல்றார். அதுல இருந்து அவர் ஏன் அப்படி நம்மளை கூப்பிட்டாருன்னு யோசித்து பார்க்கிறான் ஆபிரகாம். ஏன் நம்மளை பார்த்து நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன் அப்படின்னு சொல்றாரு? அதாவது பிள்ளை பிறந்தா பார்க்கலாம், நீ தகப்பனாவாய், பார்த்து சொல்றேன், நடக்குதான்னு பார்ப்போம், ஒருவேளை நடக்கலான்னு சொல்லல, உன்னை தகப்பனா ஏற்படுத்திட்டேன்றார். நடந்து முடிஞ்சது போல சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப ஒன்றை கற்றுக்கொண்டான் ஆபிரகாம். அதான் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வசனம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருக்கலாம், அது ஒரு மாதிரி சிக்கலான விதத்தில் சொல்லியிருக்கலாம், ஆனா சுலபமா புரிந்து கொள்ளலாம். அது என்னவா? ஆபிரகாம் தேவனை பற்றி ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் விசுவாச தேவன். விசுவாச தேவன்னா என்னது? நான் சொன்னேன் இல்லையா, போன வாரம் சொல்லி கொடுத்தேன். விசுவாசன்ற வார்த்தையை எடுத்துட்டு இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறது அப்படின்னு போட்டாலே விசுவாசம் என்னன்னு வழங்கிடுவாங்க. விசுவாசம் வர்ற இடத்துல வேதத்துல முக்காவாசி இடத்துல இல்லாத வேலை இருக்கிறது போல அழைப்பது என்பதை போட்டீங்கன்னா, சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா, இதை எடுத்துட்டு அதை போட்டீங்கன்னாலே விசுவாசம்னா என்னன்னு விளங்கிடும். அப்ப அவர் விசுவாச தேவன். விசுவாச தேவன் என்ன? இல்லாத வேலை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டது மட்டும் இல்ல, புரிந்து கொண்ட மாத்திரத்திலே இவனும் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான். அவர் அப்படின்னா நானும் அப்படியே விசுவாசத்துல இருக்க போறேன். முதல்ல இதெல்லாம் பார்த்து நகைத்த ஆள் தான், இதெல்லாம் பார்த்து முடியாதுன்னு நினைச்ச ஆள் தான், முடியாதுன்னு நினைச்சு வேற முயற்சியெல்லாம் இறங்கின ஆளு. ஆனா இப்ப விசுவாசத்தை கற்றுக்கொள்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? சரி, நானும் அது மாதிரியே செய்து பார்க்கிறேன். அவர் எப்படியோ அப்படியே நானும் மாறிடுறேன். ஏன்னா அவர் எப்படின்னா அப்ப நானும் அப்படியே ஆயிடுறேன். அவர் என்ன அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தினேன்னு சொல்லிட்டார். ஆகவே நானும் என்ன அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக எண்ணிக்கொள்ள போகிறேன், நானும் என்ன அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக சொல்லிக் கொள்ள போகிறேன்னு தீர்மானம் எடுத்துட்டான். அதை கர்த்தரே அவனுக்கு சுலபமாக்கிட்டார். எப்படி சுலபமாக்கினார்னா, அவன் பேரையே மாத்தி விட்டாரு. ஆபிராம் என்க இருந்ததை ஆபிரகாம் என்று மாத்தினாரு. இந்த சின்ன மாற்றம், ஆனா பெரிய வித்தியாசம். என்ன பெரிய வித்தியாசம்? ஆபிரகாம் நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம். சாரா என்றதை சாராள்னு மாத்தினாரு. சின்ன மாற்றம், ஆனா பெரிய வித்தியாசம். என்ன பெரிய வித்தியாசம்? அநேக ஜாதிகளுக்கு தாய். இதை மாத்தி விட்டுட்டு கர்த்தர் பாருங்க, விசுவாசத்தை அவன் பயிற்சி வைக்கும்படியாக அவனுக்கு உதவி செய்யறாரு, அவனுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏன்னு சொன்னா, சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும், இல்லைன்னா வயசையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். தோலெல்லாம் சுருங்கி கூண் விழுந்து கிழவனாகிறதே பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும், கிழவி ஆகிறதே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. ஒருத்தர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கணும், ஒருத்தர் சரீரத்தையே பார்த்துட்டு இருக்கணும், அல்லது கண்ணாடியில தங்களையே பார்த்துட்டு இருக்கணும். இவ்வளவுதான் இருக்குது பார்க்கறதுக்கு. அதனால கர்த்தர் பார்க்கறதுக்கு புதுசா ஒண்ணு தர்றாரு. என்ன தர்றாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்ங்கிறத பார். வார்த்தை ஒரு படத்தை உண்டாக்குது. தகப்பனா பார்க்கறான் தானே, தகப்பன்னு சொல்றான், சொல்லும் போது தகப்பனா பார்க்கறான் தானே. அவள் தாயின்னு சொல்றா, சொல்லும் போது தாயாக தன்னை பார்க்கிறாள். இப்படி மாத்தி விடுறாரு கடவுள். பாருங்க எப்படி ஹெல்ப் பண்றாரு பாருங்க. விசுவாசத்தில் அவர்கள் இயங்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யறாரு. அவங்க சுற்றி இருந்த ஆளுகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்தார்கள் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 5 ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட போறான். 318 பேரை கூட்டு போறான் வீட்டுல இருந்து, வேலைக்காரங்களாம். இதுல யுத்தத்துக்கு போகக்கூடிய 318 பேரை செலக்ட் பண்ணி கூட்டு போறான். அப்ப எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வேலைக்காரங்க? யாராவது 318 வேலைக்காரர் வச்சிருக்கீங்களா?
312 பேர் இவன் ஆடு மாடு மேய்க்கிறது. பெரிய சீமான் பாருங்க, இவன் பெரிய ஆடு மாடுகளை மேய்க்கிறது, தோட்டத்தை பார்க்கறது, வீட்டு வேலை செய்யறது, அதை பண்றது இதை பண்றது, ஏராளம் ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சுட்டு இருக்கிறான். எவ்வளவு பேர் இருந்தாலும் சொல்ல முடியாது. 100கணக்கான பேர் அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கேட்டா அந்த காலத்துல யோசித்து பாருங்க, எப்போ இதுன்னு 1000கணக்கான வருஷத்துக்கு முன்னால, அந்த காலத்துல அந்த ஊரே இவனுக்கு தான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போல இருக்குது. அதனால ஆளாளுக்கு ஆபிரகாம் சார் அப்படின்னு போது இவன் காதுல என்ன விளங்குது? அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் சார் அப்படின்னு தான் விளங்கும். இந்த ஆடை என்ன பண்றது சார், என்ன விலைக்கு விற்கலாம், இந்த மாட்டை என்ன கறக்கலாமா வேணாமா, ஒன்னொன்னு கேள்வி கேட்கும் போது, ஒன்னொரு பிரச்சனையும் கொண்டு வரும்போது, இவன்கிட்ட பேசும்போது, இவன் உத்தரவை கேட்கும் போது, அவர்களெல்லாம் இவன் ஆபிரகாம் ஆபிரகாம் அழைக்கும் போதெல்லாம் இவன் காதுல வேணும்னே படும்படியா செய்யறார் ஆண்டவர். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே தகப்பனே தகப்பனேன்னு. ஏன்னா அந்த படத்தை இவனுக்கு முன்னால வைக்க விரும்புகிறார். ஏன்னா அவன் கண்ணு முன்னால் நிக்கிறது வயசாகுதுன்ற ஒரு காரியம் தான். ஆகவே வயசு இல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றத அவன் கண்ணு முன்னால வைக்கிறதுக்காக இப்படி மாத்தி விட்டார் கர்த்தர். கூட இருந்த ஆளுகளுக்கெல்லாம் அந்த 100கணக்கான பேருக்கு அநேகமா சிரிப்பா இருந்திருக்கலாம். ஆனா யாரும் சிரிக்க தைரியம் கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட வேலை செய்யறாங்க, ஊரே அவன்கிட்ட தான் வேலை செய்யுது. சொல்றாரு, ஊரெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு. அப்ப ஆபிரகாம் மாதிரி மாறுங்க, அப்புறம் எல்லாம் உங்க கூட செஞ்சு சிரிப்பாங்களோ, உங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க தான் பாஸ் அந்த ஊர்லயே. அதுக்குதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறேன். ஒரு மாதிரி இருக்கு பிரதர், எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன பார்த்து. ஏன் சிரிக்கிறாங்க பாருங்க, யாரும் ஆபிரகாமை பார்த்து சிரிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அவன் வீட்டு வேலைக்காரன், எல்லாம் அந்த ஊரே இவங்கிட்ட வேலை செய்யணும், இவன்கிட்ட தான் கூலி வாங்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதனால மரியாதையா பேரை மாத்தினோடனே எல்லாம் மரியாதையா இப்ப இருக்கிற பேரை சொல்லி கூப்பிடுறான், ஆபிரகாம் ஆபிரகாம்னு. பேரு பார்க்கறதுக்கு ஒரு கிண்டலா இருந்தா கூட, கிழவனை போய் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்ற பேரா இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி சிரிக்க எரிக்க எல்லாமே ஒழுங்கா கூப்பிடுறாங்க அவரை. ஆபிரகாம் ஆபிரகாம் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஏன் அப்படி பண்ணார் கர்த்தர்? ஏன்னு சொன்னா அதுல சில காரியங்கள் அடங்கி இருக்கு பாருங்க. சும்மா இல்ல, பேர் மாத்த சும்மா கிடையாது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப கடவுள் சொல்லிட்டாரு, அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தினேன்னு. அதை பற்றிய விசுவாசம் இவனுக்கு வரணும்னா இவன் கேட்க வேண்டும். எதை கேட்கணும்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் தகப்பன் தகப்பன்றது கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி கேட்கறது? அதுக்காக தான் பேர் பார்த்தோம், அதுக்காகவே தான் பேரை மாத்தி விட்டார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரமாணம், the law of faith, விசுவாசம் என்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. விசுவாசம் என்கிறது ஒரு லா, புவி ஈர்ப்பு பிரமாணம் அப்படியே, அது போல விசுவாசம் என்கிறது ஒரு பிரமாணம், சில ஒரு பிரமாணம் மாதிரி இயங்குகிறது. அந்த பிரமாணம் என்னன்னா, விசுவாசம்னா என்ன? இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைப்பது, அப்படிதான் அது விசுவாசம். இதுதான் பிரமாணம். விசுவாசம் இயங்கணும்னா இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்க வேண்டும். பிள்ளை இல்ல, ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லி இல்லாத விளைவன் இருக்கிறது போல அழைக்கணும். கர்த்தர் சொல்லிட்டதுனால அது இல்லைன்னா கூட சொல்லிட்டதுனால அது உண்டு என்பதை நாம் விசுவாசித்து அது இருக்கிறதாக அழைக்க வேண்டும். இருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லி இருக்குது, நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம். 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்குது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதே நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தோம். ஏதுவே இல்லை, பார்க்கறது எந்த அறிகுறியும் தெரியல, ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புறதுக்கு ஏதுவே இல்லாதப்ப என்ன பண்ணா, போய் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் தகப்பன் தகப்பன்றதை பார்த்து பேசி 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 அதை சொல்லி 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 அதை கேட்டு 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 அதை நம்பிக்கையோட விசுவாசிக்க ஆரம்பித்தான். அப்போ கூட நான் சொல்றேன் பாருங்க, நம்புறதுக்கு ஏதுவும் இல்லையா? உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்க வெளியே வருவீங்கன்னு நம்புறதுக்கு எந்த ஏதுவும் இல்லையா? எந்த அறிகுறியும் தெரியலையா? எந்த நம்பிக்கையும் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை மேற்கொள்வோம் என்கிற எந்த நம்பிக்கை அற்றும் இருக்கிறீர்களா? நம்புவதற்கு ஏதுவே இல்லையா? நான் சொல்றேன், போங்க. எங்க போங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு போங்க. கடவுள் என்ன சொன்னார்னு பாருங்க. கடவுள் என்ன சொன்னார்னு பார்த்து அதை எப்படி சொல்லிட்டே இருக்கிறதுன்றத ஒரு வழி பண்ணுங்க. எப்படி இதை சொல்லிட்டே இருக்கிறது, எப்படி என் கண்ணுக்கு முன்னாலே இதை வைப்பது, எப்படி எப்போதும் இதை எண்ணிக்கொண்டிருப்பது, எப்படி எப்போதும் இதை வாயில வைத்துக் கொண்டிருப்பது. யோசுவாவுக்கு சொன்னார், இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த புஸ்தகம் வீட்டுல இருந்து விட்டுறாதப்பான்னு சொல்லல. நிறைய பேருக்கு வீட்டுல பைபிள் இருக்குது, ஆனா வாயில தான் இல்ல. அதுதான் அங்க பிரச்சனை. அது சொல்ற, இந்த வாயை விட்டு பிரியாது, இந்த புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்ப உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து வாயை விட்டு சொல்லிட்டே என்றார். விட்டுறாத, இதையே சொல்லிட்டு இன்னும் கானான் தேசம் போய் சேரல, போய் சேர போறீங்க.
ஆனா போய் சேரணும்னா, அதை அடையணும்னா வாயில முதல்ல அது என்னுடையதுன்னு சொல்லிட்டே இரு. சொன்னாதான் போய் சேருவேன். நான் சொன்னதுனால போய் சேர்ந்துட மாட்டேன், நீ சொன்னாதான் போய் சேருவேங்கிறாரு. அதனாலதான் இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது இப்போ நான் சொல்றது? இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சொல்றேன் எனக்கு இன்னும் அப்படி வந்துகிட்டே இருக்குது ஊற்று மாதிரி. ஏன்னா இதுல அப்பேற்பட்ட உண்மைகள் அடங்கி இருக்குது. சொல்றதுக்கு வழிய பாருங்க. நம்பிக்கை இல்லையா? பிரச்சனையில மாத்துவோம் என்கிற எந்த அறிகுறியும் தெரியலையா? நம்பிக்கையற்று கிடக்குறீங்களா? என் குடும்ப சூழ்நிலை மாறணும்னு நம்பிக்கையே இல்லைங்க, போச்சுங்க, என் பிசினஸ் போச்சு, எல்லாம் போச்சு, குட்டிச்சவராச்சு, இனிமே எங்க தேர்றது? ஒண்ணு தேர்ற மாதிரி ஒண்ணுமே ஒரு இதே காணுமே, ஒரு அறிகுறியே காணுமே அப்படிங்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அறிகுறியை தேடிட்டு இருக்காதீங்க. சிலர் பேர் அறிகுறியை தேடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது தெரியுதா பார்க்கலாம், ஏதாவது அறிகுறி, ஏதாவது ஒரு நம்புவதுக்கு ஏதுவாதா தெரியுதான், அதை பார்க்காதீங்க. எங்க போங்க? நேர கடவுளுடைய வாக்கு தத்தத்துக்கு போங்க. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்ன்றதை பிடிங்க. அதை பிடிச்சு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிக்கத்தக்கதாக அதை பிடிச்சு கொள்ளுங்கள். அதையே பார்த்து கொண்டிருங்கள், அதையே சொல்லிக் கொண்டிருங்கள். அப்ப நம்ப ஏதுவில்லாத இருக்கிற போது கூட நம்ப உங்களுக்கு உள்ளத்துல நம்பிக்கை உண்டாகும், ஹோப் உண்டாகும். இருக்கீங்களா? இந்த உலகம் பாருங்க, இதை ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறதுனா அவங்க என்ன சொல்றாங்க? என்னையாவது பிரசங்கம் இது, உள்ளதுன்னு தான் அழைக்கணும், இல்லாத இருக்கிறது போல. அவங்க விலங்குல பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்லாததுன்னு சொன்னா இல்லாததை நம்ம இருக்குதுன்னு சொல்றோம் அப்படின்னு நினைச்சு. கிடையாது. இல்லாததுன்னு சொன்னா இன்னைக்கு கையில பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கையில இல்லை, ஆனால் எனக்காக அது சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அது என்னுடையதுன்னு சொல்லிட்டார். அதுதாங்க. அப்ப அது இருக்கிறது ஆனா என் கையில இல்ல, இருக்கிறது என் பாக்கெட்ல இல்ல, இருக்கிறது என் பேங்க்ல இல்ல, இருக்கிறது ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில இல்ல. இருக்குது, அது கடவுள் என்னதுன்னு சொல்லிட்டாரு, ஆனா அது என் கையில போய் இன்னைக்கு கையில இல்ல, பார்த்து உணரக்கூடிய அளவுக்கு இல்ல. இல்லாததுன்னா இல்லாதது அல்ல, இல்லாததுன்னா கர்த்தர் எனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டாரோ அது இன்னைக்கு எனக்கு இருக்கிறதை காட்டிலும் அது நிஜமா இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப நம்ம முட்டாள்கள் இல்லை. இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறாங்க சிலர் பாருங்க, அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி சொல்லி தரவும் இல்லை. நாங்க என்ன சொல்றோம்? கர்த்தர் உங்களுக்கு என்ன உண்டாயிருக்குதுன்னு சொல்றாரு, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப அது இருக்குது, உங்க கையில இல்ல, இருக்குது ஆனா உங்க வாழ்க்கையில இல்ல. இருக்குதுன்னு சுதந்திரிக்கல, ஆனா வாயில என்ன பண்ணணும்? இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறது, அது என்னுடையதுன்னு சொல்ல ஆரம்பிக்கணும். ஒருத்தர் 100 கோடி உங்களுக்கு பேங்க்ல போட்டுட்டு உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னோன்னு என்ன பண்றீங்க? நான் கையில என்னைக்கு பாக்குறேனோ அன்னைக்கு தான் நான் சொல்லுவேன்றீங்களா? கிடையாது. ஊரெல்லாம் போய் என்னைக்கே சொல்லிட்டு இருந்தீங்க 100 கோடி போட்டு வச்சிருக்கிறாருங்க. எப்படி தெரியும்? சொன்னாருங்க. நீ பாத்தியா? பார்க்கல, ஆனா சொன்னா அவர் செய்வாரு, அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர்கிட்ட போட்டிருப்பாரு. 100 கோடி ஒண்ணும் கிடையாது, ஆயிரக்கணக்கான கோடி போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவீங்களே. அது போலதான் நான் சொல்லுகிறேன், 100 கோடி என்ன, அதை விட மிகவும் உயர்ந்த தேவன் சொல்றாரு, இதெல்லாம் உனக்காக வைத்திருக்கிறேன், இதெல்லாம் உன்னுடையதுன்னு. ஏன் வாயை திறந்து இல்லாதவளை இருக்கிறவளாக அழைக்க கூடாது? இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கும் போது என்ன ஆகுறது? இன்னைக்கு இல்லாதது நமக்கு அங்க சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம இங்க வான்னு சொல்லி அழைக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அந்த உலகம் பாருங்க, ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க உள்ளதுன்னு சொல்ல போறேன் நான். ஒரு ஓடை, ஒரு ஸ்ட்ரீம் மேல இருந்து கீழே வருதுன்னு வைங்க, மலையில இருந்து கீழே வருது. ஒரு மீன் கீழ் நோக்கி போகணும்னா, இந்த ஓடையில கீழ் நோக்கி போகணும்னா செத்த மீனா இருந்தாலே போதும். ஹலோ, அதுக்கு பெரிய உயிர் தேவையில்லை. செத்து கிடக்கிற மீன் கூட அடிச்சுக்கிட்டு வந்துடும் தண்ணியில. ஏன்னா தண்ணி கீழ் நோக்கி தானே வந்துட்டு இருக்குது. ஆனா மேல போகணும்னா உயிர் வேணும். எத்தனை பேர் இங்க உயிர் உள்ள மீனா இருக்கிறீங்க? மேல போகணும்னா உயிர் இருக்கணும், எதிர் நீச்சல் போடணும். மேல போகணும்னா ஜீவன் உள்ளவர்கள் தான் அதை பண்ண முடியும் பாருங்க. அப்ப அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரீம்ல நீங்க போயிடாதீங்க, செத்த மீன் மாதிரி ஆயிடாதீங்க. எல்லாரும் என்னங்க உள்ளதுன்னு சொல்ற, அது உள்ளதுன்னு சொல்றதுக்கு செத்த மீன் போதும், ஒரு சாதாரண மனுஷன் போதும். அது கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, பைபிள் வாசிக்க வேண்டியதில்லை, இதுக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை, இதுக்கு ஒரு ஞானஸ்தானம் தேவையில்லை, இதுக்கு ஒரு சபை தேவையில்லை, இதுக்கு ஒரு எதுவுமே தேவையில்லைங்க. சாதாரண ஒரு ஆள் கூட அதான் சொல்லிட்டு இருக்கிறான், இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்னும் முடியலங்க, அதான் சொல்லுவான். நான் 10 வருஷம் பொறுத்து பாருங்க, அதே தான் சொல்லிட்டு இருப்பான்.
காசே பத்தலைங்க, இன்னும் 10 வருஷம் பத்தலாம் அதே தான் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு ஒன்றும் பெரிய ஞானம் ஒன்றும் கிடையாது, அவன் பெரிய உத்தமனாவன். நான் கேட்குறேன், அதுக்கு என்ன போய் படிச்சுட்டு வந்தானே அது சொல்றதுக்கு? அதுக்கு ஒரு படிப்பும் தேவையில்லை, அதுக்கு ஒரு அறிவும் தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. ஆனால் இதுக்கு ஒரு அறிவு தேவை, இதுக்கு ஒரு ஞானம் தேவை, இதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன வைத்திருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார், அந்த கடவுள் யார், அவர் பொய்யுரையாத தேவனாச்சே, அவர் சொன்னார்னா அது நிச்சயமாச்சே அப்படின்ற அறிவெல்லாம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதுக்கு தான் கோயிலுக்கு வர்றோம், அந்த அறிவை சம்பாதித்துக் கொள்ளதான். அந்த அறிவு வந்தவன என்ன பண்றோம், பார்க்கிறதை எல்லாம் நிராகரிக்கிறோம், அவர் சொல்றதை தான் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். இருக்கீங்களா? அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறதா இருந்தால் தான் சுதந்திரிக்க முடியும், இல்லைன்னா சுதந்திரிக்க முடியவே முடியாது. பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2 பேதுரு 1:3-4. 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது. இருக்கீங்களா? அங்க நிறுத்த போறேன். அப்படியே எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். ஜீவனுக்கும் தேவ பக்தினா ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த உலக வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகளை எல்லாம் தேவனுடைய வல்லமை நமக்கு தந்தருளி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எனக்கு வேண்டிய யாவற்றையும் தேவனுடைய வல்லமை எனக்கு ஏற்கனவே தந்தருளி இருக்கிறது. அப்ப ஏதாவது கொடுக்காம இருக்கிறாரா? ஒண்ணுமே கொடுக்காம இல்லைங்க, எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, எல்லாம் கொடுத்தாச்சு. அப்ப அதுதான் பாருங்க, நம்ம ஜபங்கமே எல்லாம் போதிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் போதிக்க வேண்டியது? ஜபம்னா எல்லாம் நினைச்சு எனக்கு கூட தான் ஜபம் பண்ண தெரியும், சின்னதுல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு ஜபத்தை பற்றி போதிக்க போறேன்னு, அதை பற்றி என்னையா போதிக்க போறீங்க? நான் 5 வயசுல ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன போதிக்கிறோம்னா, ஜபம்ன்றது இப்ப போய் கர்த்தருடைய கையை முடுக்கி அதையும் வாங்குறது இல்ல, அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு, அதை எடுத்துக்கிறதுக்கு என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். அதுதான் ஜபம். ஜபம் நான் இப்ப கேட்டோன்னு கர்த்தர் மகனே இதோ வருகிறேன் உனக்கா செய்யறேன்னு வந்து இறங்கி வந்து செய்யறது இல்லை. அவர் ஏற்கனவே கொடுத்து வச்சது என்னன்னு நான் முதல்ல பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும், எனக்கு அதை செய்யும் செய்யும் செய்யும், கொஞ்சம் வாரும் வாரும் வாரும்ன்றது ஜபம் இல்ல. அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் என்பதை பார்த்து அதை விசுவாசித்து அதை நான் எடுத்துக்கொள்ள சொந்தமாக்குகிறது தான் ஜபம். அதுதான் சொல்லி தரோம் பாருங்க. அதே போலதான் இது. அப்ப ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாம் ஏற்கனவே அவருடைய வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறது. கொடுக்காது ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்ப எதுக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன்? என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியாதான் இங்க வந்திருக்கிறேன். அதுக்கு தான் இப்படி ஒரு சபை தேவைப்படுது, அதுக்கு தான் இவ்வளவு போதனை தேவைப்படுது, அதுக்கு தான் இவ்வளவு பேர் அடிச்சு பிடிச்சி உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. எதுக்கு? என்ன கொடுத்திருக்கிறார் தேவன்? என்ன என்னமோ வச்சுட்டு போயிருக்காராமே, என்ன எவ்வளோ எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறாராமே, எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. இதை அறிந்து கொண்டு ஏதோ அவர் இப்ப வந்து நமக்கு ஒன்றும் செய்யறது இல்ல, இதை நான் அறிந்து கொண்டு இதை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். இதை நான் இல்லாத விலை இருக்கிற விலை அழைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச உடனே நான் என்ன சொல்றேன்? அது என்னுடையது என்று சொல்லுகிறேன். அது உரிமை பாராட்டுகிறேன், சொந்தம் பாராட்டுகிறேன். அதுதான் இல்லாத விலை இருக்கிறது போல அழைக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, தேவ வல்லமை உலக பிரகாரமும் ஆவிக்குரிய பிரகாரமும் எல்லாத்தையும் எனக்கு தந்திருக்குதுன்னு சொல்றீங்க, தந்ததுல கொஞ்சம் கூட இன்னும் காணலைங்க, இன்னும் நான் பார்க்கலன்றாரு. நான் கேட்டேன், இல்லாத வேலை இருக்கிறது போல அழைக்கிறதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு தெரியுமான்னு. அது அப்படி இருக்குதுங்களா? எங்க இருக்குதுன்னாரு. அதனாலதான் இல்லை. எதனால இல்லை? தந்திருக்குன்றீங்களே, எங்கேயா இருக்குது? ஒன்னும் இல்லை அப்படின்றாரு ஒழிய, இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதுன்னு பைபிள் எல்லாம் எழுதி இருக்குது. அது என்னன்னு ஒரு கொஞ்சமாவது நின்று பார்த்தாங்களா, ஆராய்ஞ்சாங்களா? என்ன இது ஆபிரகாம் விசுவாசம் இருக்குது, இது நமக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு அதை பற்றி சொல்றாரு பவுல். இது என்ன கொஞ்சம் வாசிப்போம், இதை புரிந்து கொள்வோம், இதை பிரசங்கம் பண்ற ஒரு சபைக்கு போய் இதை கேட்போம், இது என்னன்னு அறிஞ்சு, அதெல்லாம் கிடையாது. கொடுத்தாருன்னா எங்கங்க? அது கொடுத்தாருன்னா ஏன் இல்லைங்க? ஏன் இல்லைன்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இல்லைன்னா, இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதுனா என்னன்னே தெரியல, அதனால தான் இல்லை. இல்லாதவளை இருக்கிறது போல அழைச்சாதான் அந்த கொடுத்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப பாருங்க, ஜனங்க வந்து இன்னைக்கு எல்லாம் பண்றதுக்கு ரெடி, ஜெபம் பண்றதுக்கு ரெடி, கெஞ்சறதுக்கு ரெடி,
கூப்பாடு போடுறதுக்கு ரெடி, கதறதுக்கு ரெடி, சிங்காசனத்தை பிடிச்சி ஆட்டுறதுக்கு ரெடி, உபவாசம் இருக்கிறதுக்கு ரெடி, விழுறதுக்கு ரெடி, புரள்றதுக்கு ரெடி, கதறதுக்கு ரெடி, எல்லாம் பண்றதுக்கு ரெடி. ஆனால் இல்லாத வேலை இருக்கிறத போல அலைனா அது என்ன பிரசங்கம்? அது இல்லாத வேலை இருக்கிறத போல அழைக்கிறதா. நல்ல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணா, பிரைஸ் தி லார்ட், இன்னையில இருந்து அடியேன் கண்ணீரை பக்கெட்ல பிடிக்க போறேன், இன்னையில இருந்து கத்துறதெல்லாம் எண்ணி பார்த்து எனக்கு ஏதாவது செய்வாரு. நல்லா உபவாசம் இருந்தவன் அதுக்கு ரெடி. எல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. அதனாலதான் இப்படி ஒரு ஆளை கடவுளை உண்டாக்கி இருக்கிறாரு, இதை சொல்றதுக்காக. இது அதெல்லாம் பண்றதுக்கு, அதெல்லாம் பண்ணணும், அதை சொன்னா நான் நல்லவன் ஆயிடுவேன் இன்னைக்கு. அருமையான பிரசங்க யார், எப்படி உபவாசம் இருந்து, எப்படி கண்ணீர் விட்டு, எப்படி மன்றாடி கேட்கணும்னு சொல்றாரு. இல்ல நான் இப்படி சொல்லணும், நான் உங்களுக்காக கண்ணீர் விடுறேன், அதுவும் என்ன நல்லவனா? எனக்காக கண்ணீர் விடுறாரு அவர். நம்மளுக்காக ஒரு ஆள் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நான் இது எதையுமே சொல்றது இல்லை. இல்லாத வேலை இருக்கிறது போல இல்லைன்னா அது என்னையா பிரசங்கம்? அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். அது நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ள இயேசு வந்துருவாரு. இருக்கீங்களா? எப்படி இருக்கு பாருங்க உலகம். எல்லாம் பண்றதுக்கு ரெடி. ஆனா என்ன பைபிள்ல சொல்லி இருக்குதோ இது நமக்காக எழுதப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்றாரு. இதை கத்துக்கன்றாரு. இப்படிதான் நமக்கும் உண்டாக போகுதுன்றாரு. பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளை உண்டானது போல நமக்கு ஒன்னு இல்லாத ஆளுக்கெல்லாம் எல்லாம் உண்டாகும் இருக்கின்றாரு. இதை படிச்சுப்பாரு, இதை எப்படின்னு பண்ணிப்பாரு, இதை கத்துக்க. ஆபிரகாம் கத்துக்கிட்டது நீயும் கத்துக்கங்கிறாரு. ஆனா கத்துக்கிறதுக்கு ஆட்கள் ரெடியா இல்ல. எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? ஜெபம் பண்றதுக்கு, எல்லா கூத்தடிக்கிறதுக்கு ரெடி. என்ன வேணா தலைகீழா நிக்க சொன்னாலும் ரெடி, விழுந்து பெறல சொன்னாலும் ரெடி. ஆனா இதை மட்டும் செய்யறதுக்கு ரெடி கிடையாது. சில சொல்றாங்க, சரியா இல்லாதவர்கள் இருக்கிறது போல கர்த்தர் அழைச்சார். அவர் கர்த்தர், நாம யார் அப்படி அழைக்கிறதுக்கு? இது என்ன வம்பா போச்சு? கர்த்தர் அதை அழைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்ட்டாரு. நம்மள மாதிரியே மனுஷனை உண்டாக்குவோம்னு சொன்ன கடவுள் எப்படி உண்டாக்குனாருங்க? அவர் மூக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்தாரா மூக்கு? அவர் கண்ணு மாதிரி உங்களுக்கு கண்ணு கொடுத்துருக்காரா? அவர் ஹைட்டா, அவர் வெயிட்டா, நீங்க அவர் கலரா, இல்ல என்னன்றீங்க? எப்படி அவருடைய சாயலின்படி என்ன ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டீர்கள்னா எந்த விதத்தில் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த விசுவாச தேவன் அவர் எப்படி விசுவாசத்தில் இயங்குகிறாரோ அப்படியே நீங்களும் விசுவாசத்தில் இயங்கும்படியாக அவரை போலவே அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இருக்கீங்களா? அதுதான் அந்த சாயல் ரூபம். அவரை போல ஃபங்க்ஷன் பண்றதுக்கு வாஸ்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல சொல்லி சொல்லி உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு சொல்றாரு, நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஏன்னா சொல்லி சொல்லி உண்டாக்குனவர் இப்படி சொல்லி சொல்லியே உண்டாக்குற மனுஷனை உண்டாக்குவோன்றார். ஹலோ, இருக்கிறீங்களா? உண்டாக்குவோன்றாரு. அப்ப பாருங்க, கடவுள் முதல் சாப்டர்லயே ஃபுல் ஆவிக்குரிய ஜீவித்தை பிரசங்கம் பண்ணிடலாம். முதல் சாப்டர் கூட முழுசா அவசியம் இல்லை, முதல் 2 வசனத்திலே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி சிருஷ்டித்தார் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனார், அதுலயே எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்க. எப்படி உண்டாக்குனார்? கடவுள் எப்படியோ உண்டாக்கிருக்கலாம், எத்தனையோ மெத்தட்ல உண்டாக்கி இருக்கலாம். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு கடவுள் ஒரு ஆரம்பத்தில் வேற மாதிரி உண்டாக்கி இருக்கலாம். எப்படி உண்டாக்கி இருக்கலாம்? உன்னுடைய மூடுபடி உனக்கு கடவுது அப்படின்னு தானே இன்னைக்கு என்ன ஆயிருக்கோன்றீங்க. உன்னுடைய மூடுபடி உனக்கு கடவுதுன்னா நிறைய வீட்டில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, எங்க வீட்டுக்கார்ட்ட பேச முடியாதுங்க, இன்னைக்கு என்ன மூடோ தெரியல. அந்த மூடு பார்த்து தான் நம்ம பேசணும். அது மூடு ஒரு மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் போச்சு. அது என்னங்க மூடுன்னு இல்ல, இன்னைக்கு குலைக்கிற மூடோ கடிக்கிற மூடோ என்ன மூடுன்னு கொஞ்சம் பார்த்துடுறேங்க. பார்த்துட்டு நேரம் பார்த்து நானே பேசுறேன். அதெல்லாம் நேரம் டைம்லியா நேரம் பார்த்து தான் பேசணும். ஏன்னா அவர் மூடு தப்பா இருந்தா எகிரிடுவாருங்க. எப்படின்னு சொல்ல முடியாது. புள்ள போய் அப்பாட்ட பேச முடியாது. ஆனா மூடு எப்படின்னு தெரிஞ்சுதான் போனதாலும் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர் மூடை பொறுத்து தான் இன்னைக்கு நாளே இருக்க போகுது. மூடு நல்ல காலம் கர்த்தர் உலகத்தை அப்படி உண்டாக்கல. ஏன்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சேன்னு சொல்ல போறீங்க, மூடு ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு வேலைக்கே போவானான் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மாதிரி மூடு வேற மாதிரி இருக்குது. அதே பழைய மனைவி பழைய பிள்ளைங்க எல்லாம் மாத்திரலான் இருக்கிறேன். அப்படி கிடையாது. அதுக்கு தான் என்ன பண்ணாரு, கல்யாணம்னா கோயிலில் போயிட்டு வாக்கு கொடுக்க வைக்கிறார். கல்யாணம் வந்து மூடு இல்லை, வாக்குறுதி. இன்னாராகிய நான், இன்னாராகிய உன்னை இன்று முதல் என்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்கிறேன், விவாக மனைவியாக
ஏற்றுக்கொள். நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சால்விலும் சாவிலும் துகத்திலும் துகவீனத்திலும் எல்லாத்திலும் உன்னை நேசிக்க போஷிக்க காப்பாற்ற எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்கிறேன். இதுதான் கல்யாணம். ஹலோ, இது முடிஞ்சோன்னு பேப்பர்ல வர கையெழுத்து இதாங்க, மூடு கிடையாது. அப்புறம் நாளைக்கு வந்து மூடு ஒரு மாதிரி இருக்குதுங்க, அதை வேணா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண முடியாது. மூடு பாருங்க, உலகத்தை மூடுல போல உலகம் எப்படி இருக்குது? ஒரு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போனோம்னு நினைச்சிடறான் 9 to 5 6 நாள் வரணும், சம்மதமான்றான். சம்மதம் அடுத்த நாள் என்ன பண்றான்? பிரிண்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் கையில கொடுக்குறான். அதுல உங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்களுடைய அது இது எல்லாம் இருக்குது. என்ன டைமுக்கு வரணும், என்ன டைமுக்கு போகணும், எத்தனை நாள் வேலை செய்யணும், என்ன ஸ்கூலு, என்ன ஏது எல்லாத்தையும் எழுதி கையில கொடுத்துட்றான். ஏன்னா எல்லாம் வேர்டு. இந்த உலகம் வந்து வார்த்தையினால் ஆளப்படுகிற உலகம். நல்ல காலம் மூடின்படி ஆகுகிறதுன்ற தொலைஞ்சு போச்சு. நீ வாழ்க்கையே ஒன்றும் வாழவே முடியாது மனுஷன். அவர் ஒரு மூடுபடி தான் ஆகும். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இத வந்து வார்த்தையின் உலகமாக உண்டாக்கிட்டார். நல்ல கவனிங்க, வார்த்தையின் உலகமாக உண்டாக்கி விட்டார். அப்ப எப்படி வார்த்தையின் உலகம்னா என்ன? அதுல என்ன பெனிஃபிட் இருக்குது? அதுல என்ன பெனிஃபிட்னா, என்னுடைய வார்த்தையை கொண்டு, அதாவது கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அதை என்னுடைய இருதயத்தில் வைத்து, என்னுடைய வாயில வைத்து, என்னுடைய ஜெபத்தின் மூலமாக, என்னுடைய அறிக்கையின் மூலமாக, நான் என் வாயை திறந்து அதை விசுவாசித்து பேசுகிறதன் மூலமாக எனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் நான் மாற்றிக்கொள்ளலாம் என்கிற விதத்துல தான் உண்டாக்கி இருக்கிறார். அது எங்கெங்க சொல்லி இருக்குதுன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். உலகம் எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. நிறைய பேர் வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். தேவ ஆவியானவர் அது மேல அசைவாடி கொண்டு இருந்தார். இது கிறிஸ்தவங்க வாழ்க்கை மாதிரி இருக்குது. இப்போ தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, ஆனா இருள் இருக்குது. இருள் இருக்குது, ஒழுங்கின்மை இருக்குது, வெறுமை இருக்குது. தேவ ஆவியானவர் அங்க என்ன பண்றாரு? இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்ததுனால அங்க ஒன்னும் ஆகல. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையின் உலகத்துல எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இருள், ஒழுங்கின்மை, வெறுமை இருக்குது. தேவ ஆவியானவரே அசைவாடுறாரு. தேவ ஆவியானவர் அசைவாடினா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்க? கிடையாது. வார்த்தையை கர்த்தர் பேசுகிற வரைக்கும் ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அந்த இருளிலே, ஒழுங்கின்மையில, வெறுமையில எந்த விதமான மாற்றமும் காணப்படவில்லை. கடவுள் வாயை திறந்து வார்த்தை பேசுற வரைக்கும் எந்த மாற்றமும் உண்டாகவில்லை. கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாரு. இருள் பிடிக்குமா? பிடிக்காது. வெறுமை பிடிக்குமா? பிடிக்காது. ஒழுங்கின்மை பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதுதானே இருக்குது. அப்ப என்ன பண்றது? கடவுள் காமிக்கிறார். இப்படிதான் முதல் 2 வசனத்திலே காமிச்சிட்டாரு. நீங்க பைபிள் முழுக்க வாசிக்காத முதல் 2 வசனத்தை வாசித்தாலே போதும், ஆவிக்குரிய ஜீவன் வழங்கிடும். பிடிக்கலையா வாழ்க்கை? வாழ்க்கை வெறுமையா இருக்குதா? இருளா இருக்குதா? வாழ்க்கை கண்ணீரா இருக்குதா? வாழ்க்கை கவலையால் நிறைந்திருக்கிறதா? பயத்தால் நிறைந்திருக்கிறதா? வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்குதா? சீர்கேடு அடைந்து கிடக்கிறதா? கெட்டு கிடக்கிறதா? நாரி கிடக்கிறதா? எப்படி மாத்துகிறது? 2 வசனம் வாசித்தீங்கன்னா போதும். முதல் 2 வசனத்தை பைபிள்ல வாசித்தீங்கன்னா போதும், எப்படி மாத்துறதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உலகத்தையே கடவுள் அப்படிதான் உண்டாக்கி இருக்காரு. எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? உனக்கு பிடிக்கலன்னா நீ மாத்தலாம், ஏன்னா எனக்கு பிடிக்காத நான் மாத்தினேன் பாருங்கிறாரு. பிடிக்காத எப்படி மாத்தினாரு? அவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்ன உடனே மாற்றம் ஏற்படுகிறது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையா கூட இருக்கலாம், ஆவியானவர்லாம் உள்ள வாசம் பண்ணலாம். ஆனா வார்த்தையை வாயில பேசுற வரைக்கும் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கல வாழ்க்கையில? இந்த இருள், அந்தகாரம் பிடிக்கலையா? ஒழுங்கின்மை பிடிக்கலையா? வெறுமை பிடிக்கலையா? அதனுடைய நிலை பிடிக்கலையா? அது எப்படி இருக்குதுன்றது பிடிக்கலையா? குடும்ப வாழ்க்கை பிடிக்கலையா? கசந்துருச்சா? உங்கள் தொழில் அதுல இருக்கிற ஈடுபாடு போயிடுச்சா? வாழ்க்கை பிடிக்கலையா? வாழ பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? எல்லாம் ஒரே கசப்பா இருக்குங்க, பிடிக்கல. கர்த்தர் சொல்றாரு, நீ பிடிக்காதெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு அப்படி செட் பண்ணி கொடுத்துருக்கிற. வெறும் மூடின்படி ஆக கிடவுதுன்னா மூடு எப்ப மாறணும்னு காத்துன்னு இருக்க வேண்டியதுதான். அப்படி செட் பண்ணி தரல. வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் மாற்றலாம் என்கிற விதத்தில் நான் செட் பண்ணி கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கையை. அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள். வாழ்க்கை கெட்டு போயிருந்தா அப்படியே கடகட்டுன்னு விடல. அவரு நம்மளை உண்டாக்கி இருக்கிறது எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு, அதை மாற்றக்கூடிய விதத்தில் நம்ம உண்டாக்கி இருக்கிறார். என் வார்த்தையின் மூலமாக அதை மாற்றி விடலாம். இருக்கீங்களா?
முதல் 2 வசனத்திலே காமிச்சிட்டார். முழு ஆவிக்குரிய ஜீவியத்தையும் 2 வசனத்தை வச்சே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். மீதி எல்லாம் கொசுறு தான். மீதி பைபிள் ஃபுல்லா எக்ஸ்ட்ரா. முதல் 2 வசனத்தையும் சொல்றார் விஷயம் என்னன்னு. இதுதான் மாத்தலாம். எத்தனை பேர் சொல்றீங்க மாத்தலாம் உங்க வாழ்க்கையன்னு? சூழ்நிலையை மாற்ற முடியுமா? நடக்கிற காரியங்களை மாற்ற முடியுமா? பிடிக்காத காரியங்களை மாற்ற முடியுமா? இப்படி இருக்கிறது அப்படி மாத்திர முடியுமா? கெட்டதை கெட்டு போயிருக்கிறது நல்லதா மாற்ற முடியுமா? கர்த்தர் சொல்றார் மாத்தலாம். மாத்திர மாதிரி தான் வச்சிருக்கிறேன். அதுதான் வார்த்தை. வார்த்தை கொண்டு எல்லாத்தையும் மாத்தலாம். நீ வார்த்தையை பேசினா மாற்றம் ஏற்படும். என்ன வார்த்தை பேசினார் பாருங்க. முதல்ல வார்த்தையின் உலகம் இல்லையா? 2வது வார்த்தை பேசுற வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆவியானவரே அசைவாடினா கூட வார்த்தை பேசுற வரைக்கும் மாற்றம் கிடையாது இல்லையா? 3வது என்ன வார்த்தை பேசினார் அது ஜாக்கிரதையா இருக்கணும். இருள் தான் இருக்குது, ஒழுங்கின் தான் இருக்கு, வெறுமையா தான் இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்களா இருந்தா என்ன பேசியிருப்பாங்க? ஒரே பிரச்சனைங்க, ஒரே போராட்டங்க, ஒரே தொல்லைங்க, ஒரே கஷ்டங்க, ஒரே வேதனை தாங்க, ஒரே கண்ணீர் தாங்க. நல்ல காலம் இவங்க ஆரம்பத்தில் இருந்தாங்கன்னா இன்னைக்கு இருட்டில் தான் நம்ம உட்கார்ந்து இருந்திருப்போம். ஏன்னா ஒரே இருளுங்க, எங்க பார்த்தாலும் ஒரே காரிருளா இருக்குதுங்க, ஒரே அந்தகாரமா இருக்குதுங்க, கரண்ட் கட்டாங்க, அப்படிதான் உட்காந்துருப்பாங்க. கரண்ட் கட்டு வரப்போகுதுன்னாங்க. எனக்கு பிடிக்கல கரண்ட் கட்டு. ஜெனரேட்டர் வாங்கியாச்சு. முதல்ல கரண்ட் கட்டு வர்றதுக்குள்ள நாங்க ரெடி. வார்த்தையை வச்சு பணத்தை கொண்டு வந்து ஜெனரேட்டரை வாங்கியாச்சு. ஹலோ, இருக்கிறீங்களா? அதுக்கு தான் வாயை கொடுத்துருக்கிறாரு. என்ன பண்றது? கரண்ட் கட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண போறேனே தெரியல. என்ன ஆகுமோ என்ன ஆகுமோலாம் கிடையாது. இப்படிதான் ஆகும். நான் என்ன ஆகணும்னு நான் தீர்மானிச்சு, நான் அதை விசுவாசித்து, நான் அதை பேசி, நான் அதை ஆக வைக்கிறேன். அதுதான் ஆகும். இருக்கீங்களா? ஜனங்க இன்னைக்கு அங்க இருந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. வெறும் இருள் தான் இருந்திருக்கும், அந்தகாரம் தான் இருந்திருக்கும், ஒழுங்கின்மை வெறுமை தான் இருந்திருக்கும். இந்த வெறுமையான பூமியை, ஒழுங்கின்மை நிறைந்த பூமியை அருமையான காரியங்களால் நிரப்பி இருக்கிறார் தேவன். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நிரப்ப முடியும். உங்கள் வாழ்க்கையை வெறுமையாய், ஒழுங்கின்மையாய், அந்தகாரத்தில் இருக்கிற வாழ்க்கையை அருமையான காரியங்களால் நிரப்ப முடியும் என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. இருக்கீங்களா? அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்கு பாருங்க. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் வாசிப்போம் ஒரு குயிக்கா. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும். எப்படி உண்டாக்கப்பட்டது? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால்னா எப்படி? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று. இன்னைக்கு பார்க்கிறது எல்லாம் எதனால உண்டாகலையா? தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. இதன் அர்த்தம் என்ன? எப்படி உண்டாச்சு? இன்னைக்கு பார்க்கறதும் எப்படி உண்டாச்சு? தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. எப்படி உண்டாச்சு? அப்ப தோன்றப்படாத ஒன்று இருக்குது. விசுவாசம்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்திருக்கீங்களா யாராவது? விசுவாசத்தை பார்க்க முடியாது. விசுவாசம் செயல்படும் போது பார்க்கலாம், விசுவாசம் பேசும்போது கேட்கலாம், விசுவாசம் என்னத்தை உற்பத்தி பண்ணுகிறதுன்றதை பார்க்கலாம், விசுவாசம் நடப்பிக்கிறத பார்க்கலாம், முடியும் விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஏன்னா விசுவாசம் என்கிறது ஒரு ஆவிக்குரிய சக்தி, ஒரு ஆவிக்குரிய சக்தி. அப்ப தேவன் எப்படி உலகத்தை உண்டாக்குனாரா? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால், விசுவாசத்தினால் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம் சொல்லுது. அந்த அர்த்தம் என்ன? நான் சொல்லுகிறேன், தேவன் என்ன பண்ணாரு? விசுவாசம் என்கிற இந்த தோன்றப்படாத, காணப்படாத சக்தி, ஆவிக்குரிய சக்தியை எடுத்து அவருடைய வார்த்தை என்னும் இந்த ஏவுகணை மாதிரி இருக்குது பாருங்க, அதுக்குள்ள வைத்து, இந்த வார்த்தைக்குள்ள வைத்து, இந்த வார்த்தையை அந்த ஆவிக்குரிய சக்தியாகிய விசுவாசத்தினால் நிரப்பி, அந்த வார்த்தையை எங்க போய் என்ன செய்ய வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி, அந்த லக்கை நோக்கி அனுப்பினார். இருக்கிறீங்களா? அந்த இருளுக்குள்ளாக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வாஸ்ட் டார்க்னஸ், இந்த அகண்ட இருள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற அந்த இருளுக்குள்ளாக தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். எப்படி அனுப்புறாரு? தன்னுடைய விசுவாசத்தை அந்த வார்த்தைக்குள்ள வச்சு அதை நிரப்பி அனுப்புறார். என்ன பண்றதுக்காக? அது உள்ள என்ன விசுவாசம் இருக்குது? வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்ற விசுவாசம் இருக்குது. அதை இருளின் உலகத்துக்குள்ள அனுப்புறாரு. இருள் வெளிச்சமாகிறது. இருக்கீங்களா? இப்படிதான் கடவுள் உலகங்களை
உண்டாக்கினார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தை அம்பு மாதிரி, ஏவுகணை மாதிரி இந்த வார்த்தைக்குள்ள என்னத்தை வைக்கணும்? விசுவாசத்தை வைக்க வேண்டும். விசுவாசம் எங்க இருக்குது? கடவுளுடைய வார்த்தையில இருக்கிறது. அப்ப இந்த வார்த்தைக்குள்ள விசுவாசத்தை வைத்து இந்த விசுவாசத்தை உங்களுடைய சூழ்நிலையை நோக்கி, உங்கள் இருள், உங்களுடைய வெறுமை, உங்களுடைய இதை நோக்கி அனுப்ப வேண்டும். அனுப்பும்போது அது அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் ஜனங்க பாருங்க, திரும்பி திரும்பி அதே தான் சொல்றாங்க. ஏங்க அது கடவுள் பண்ணார், நம்ம பண்ண முடியுமா? ஆனால் நாம் கடவுளை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் பாருங்க, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஹேவ் டொமினியன். ஹேவ் டொமினியன். எதன் மேல ஹேவ் டொமினியன்? ஏன் அந்த ஹேவ் டொமினியன் சொல்றாரு? ஏன் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்றாரு? ஏன்னா அவர் இப்பதான் எப்படி ஆண்டு கொள்றதுன்னு காமிச்சாரு. எப்படி காமிச்சாரு? உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. இது மேல எப்படி ஆண்டு கொள்ளுகிறது? இதை எப்படி மேனேஜ் பண்றது? இதை எப்படி ஓவர் கம் பண்றது? இதன் மேல எப்படி அதிகாரத்தை செலுத்துகிறது? இதன் மேல எப்படி ஆண்டு கொள்வது என்பதை இப்பதான் காமிச்சாரு. காமிச்சிட்டு தான் சொல்றாரு, நீயும் அதே மாதிரி ஆண்டு கொள் என்று சொல்லி. நான் எப்படி இருளை ஆண்டனோ, எப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆண்டு கொண்டேனோ, எப்படி அதெல்லாம் மாத்தினோ, அதுபோல நீயும் ஆண்டுகொள். நீ அதுக்கு மேல அதிகாரி. உனக்கு அது பிடிக்கலன்னா நீ மாத்திரலாம். ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். அப்ப எப்படி ஆளுகிறது? How to have the dominion? எப்படி தேவன் ஆண்டு கொண்டாரோ அது போலவே தான் ஆண்டு கொள்ள வேண்டும். எதன் மேல் ஆண்டு கொள்ள வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையின் குழப்பங்களின் மீது, உங்கள் வாழ்க்கையின் வெறுமையின் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் பற்றாக்குறையின் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் பஞ்சத்தின் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் இருளின் மீது ஆண்டு கொள்ள வேண்டும். ஆளுகை செலுத்த வேண்டும். அது உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் அவைகளை ஆள வேண்டும். இருக்கீங்களா? ஆண்டு கொள்ளுங்கள்ன்றார். ஆண்டு கொள்றது யாரும் அது நின்று யோசிக்கிறதே கிடையாது. பாருங்க, கடகன் வாசிட்டு போயிடும். பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். என்ன ஆண்டு கொள்ளுங்கள்? அந்த இருளை, இல்லாமைய, வறுமைய, பஞ்சத்தை, பொல்லாததை, ஒழுங்கின்மைய, வெறுமைய எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இது எல்லாத்தையும் நல்லதா மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் மார்க் 11:23 போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? மலையை பார்த்து, மலை என்ன? மலை தான் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது, குறுக்க நிக்குது, போக விட மாட்டேங்குது. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு அப்படின்னா அர்த்தம், ஆண்டுகொள்னு அர்த்தம். அந்த பிரச்சனை உன்னால விடாத, நீ அதை ஆண்டுகொள் என்று சொல்லுகிறார். அப்படிதான் பாருங்க, ஆபிரகாமும் சாராளும் பிள்ளையை பெற்றாங்களாம். எப்படி? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வயசாயிட்ட போது குழந்தை இல்ல. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆதியில எப்படி ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்ததோ அதுபோல இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. எப்படி ஆண்டு கொள்கிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 11ஆம் வசனம். எப்படி ஆண்டு கொண்டார்கள்? என்ன பண்ணாங்க? எப்படி சாராள் கற்பந்தரித்தாள்ன்றதை பற்றி 11ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். எல்லாம் சொல்லுவோம் விசுவாசத்தினாலே. அது ஏன் ரொம்ப முக்கியம் அந்த விசுவாசத்தினாலன்னா, சிலர் சொல்றாங்க அது 1 in a million அப்படி நடக்குங்க. 90 வயசுல கூட பிறந்துடும் குழந்தை, சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, எங்கேயோ ஒரு இடத்துல, சில நேரத்தில் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில இப்படி விசித்திரமான சில காரியங்கள்லாம் கேள்விப்படுறீங்க. படார்னது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கிழவி கூட குழந்தைய பெற்றலாம். அப்படிலாம் நடந்திருக்குது. பேப்பர்ல கூட அப்பப்போ பார்க்குறோம். நம்ம என்னைக்கோ ஒரு நாள் எத்தனையோ கோடி மக்கள் ஒரு தடவை அப்படி நடந்துடும். ஆமா, உண்மைதான், அப்படி நடக்கலாம். ஆனால் இது அப்படி நடக்கல. இது எப்படி நடந்தது? விசுவாசத்தினாலே நடந்தது. ஹலோ, இது அப்படி நடக்கலங்க. இது ஆக்சிடென்ட் இல்ல, இது பை சான்ஸ் இல்ல, இது 1 in a million இல்ல, 1 in a 10 million கிடையாது. இது டெலிபரேட்டா, பகிரங்கமாக ஒரு மனுஷனும் மனுஷியும் கடவுளை விசுவாசிக்க ஆரம்பித்து இல்லாதவர்கள் இருக்கிறவர் போல அழைக்கிற தேவன் இவர்னு கண்டு அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாக்குன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்களும் அதையே சொல்லி 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 விசுவாசத்தை செயல்படுத்தி அப்படி பிறந்த குழந்தை இது. இவர்கள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்தார்கள். சும்மா ஏதோ ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தல, விசுவாசத்தினாலதான் கற்பந்தரிக்க பலன் உண்டாச்சு. வயது சென்றவளா இருந்து பிள்ளை பெற்றாள். அடுத்த வசனம் பாருங்க. ஆனபடியால்
சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஒரு பிள்ளை பிறந்தது மட்டும் இல்ல, இந்த விசுவாசத்தினாலதான் இந்த ஒரு ஆபிரகாமின் சந்ததியே உருவாச்சு. அந்த சந்ததி எப்படி இருக்குது? வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடலின் மணலத்தனையான ஒரு சந்ததி. ஜீரோல ஆரம்பிச்சு வயசாயிடுச்சு, இனிமே நடக்காது அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில் ஆரம்பிச்சு, இனிமே நடக்கவே முடியாது, நம்புறதுக்கு எதுவே இல்லை அப்படின்ற நிலையில் ஆரம்பிச்சு, ஜீரோல ஆரம்பிச்சு கடைசியில வானத்தின் நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல உண்டாயிடுச்சு. இருக்கீங்களா? எத்தனை பேர் அப்ப சொல்றீங்க ஜீரோல ஆரம்பிச்சு வானத்தின் நட்சத்திரத்தை போல கொண்டாந்துட முடியும்னு? ஜீரோல ஆரம்பிச்சு கடலின் மணலை போல பெருக முடியும்னு நம்புறீங்களா? எல்லாமே அப்படிதான், ஊழியம் கூட அப்படிதான். ஜீரோல ஆரம்பிச்சு இப்போ இந்த அளவுக்கு பெரிய இருக்கு. நான் சொல்றேன், இதை விட 1000 மடங்கு பெருகும். இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஜீரோல ஆரம்பிச்சு இப்படியே பெருகும். ஜீரோல ஆரம்பிச்சா ஜீரோவாவே இருக்க மாட்டோம். ஜீரோல இருந்து எப்படி போறது முன்னாலும் தெரியும். வெறும் ஜீரோ தாங்க, இல்ல முன்னால நம்பர் போட்டா சரியா போயிடும் ஜீரோ. அப்புறம் ஜீரோக்கெல்லாம் வேல்யூ ஆயிடும். ஒரு ஜீரோ ஆட் பண்ணும்போது வெறும் ஜீரோன்னு சொல்ல மாட்டீங்க, அது பாட்டுக்கு பெருகிட்டே போகும். கர்த்தர் சொல்றாரு, ஜீரோல ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய வேலைக்கு நீ போகலாம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க எப்படி ஆபிரகாமுக்கு சாராளுக்கு நடந்தது. இது விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால எப்படி? கடவுளுடைய வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்கிறது பாருங்க. நான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ப ஏதும் இல்லாத இருந்தோம், என் சூழ்நிலை ஒன்றும் நம்புறதுக்கே ஏதும் இல்லாத இருந்தோம், நான் அதை எடுத்து என் வாயில வச்சு நான் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னேன்னா, அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகிறது? அந்த அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற விசுவாசம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கும் போதே, வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போதே அதுக்குள்ள விசுவாசத்தை வச்சு கொடுத்துட்டார். அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ளே வச்சு கொடுக்கிறார். அப்ப நான் அவருடைய வார்த்தை எடுத்து நான் சொல்லும் போது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள போயிடுது, என்னுடைய ஆவிக்குள்ள போயிடுது. ஒரு கேப்சூல் இருக்குது, அந்த கேப்சூலுக்குள்ள என்ன பண்றாங்க? மருந்தை வைக்கிறாங்க. அந்த கேப்சூலை நான் முழுங்கினோன்னா அந்த கேப்சூல் உள்ள போய் என்னுடைய ரத்தத்தில் கலந்து என்னுடைய சரீரத்தில் வேலை செஞ்சு எனக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருது இல்லையா? சோகவீனமாக இருக்கிற சரீரத்துக்கு சுகத்தை கொண்டாடுறது, கிருமிகளை கொல்லுது, சுகத்தை உண்டாக்குறது, ஒரு ரிலீஃபை கொடுக்குது இல்லையா? அது போலவே தான் இது விசுவாசம் என்கிறது. வார்த்தை என்கிற கேப்சூல் உள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை சும்மா இல்லை, அவர் தன்னுடைய விசுவாசத்தை அந்த வார்த்தைக்குள்ள வச்சுட்டாரு. எதுக்கு அந்த விசுவாசம்? இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி அது உள்ளே இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதனால தான் என்ன பண்ணணும்? நான் இந்த வார்த்தையை எடுத்து உட்கொள்ள வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கேப்சூல் எடுத்து என் வாயில போடணும். நான் எடுத்து இதை பேசும்போது இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் எனக்குள்ள, என்னுடைய ஆவிக்குள்ளாக சென்று அடைகிறது. என்னுடைய ஆவி மனிதன் விசுவாசத்தினால் நிறைகிறான். அதனால பாருங்க, விசுவாசம் கேள்வினால் வரும்னு சொல்லிருக்குது. இது ரீடிங்னால வர்றதில்லை, இது ஜெபம் பண்ணி கேட்டு கெஞ்சுறதுனால வர்றதில்லை. இது எப்படி வருது? கேள்வினாலே வரும். என் வாய் அங்கே ரொம்ப முக்கியம். இங்கே நீங்க கேட்கறதுனால வரலாம், ஆனா அதை காட்டிலும் நீங்க கேட்டதை விசுவாசிக்கிறீங்களா? நீ கேட்குறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்க கேட்டதை அப்ப விசுவாசிக்கிறீங்கன்னா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்றபடி என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? கேட்டதோடு இல்லை, நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணணும்? கேட்டதை சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். கேட்டதை வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்க வேணும். சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிறது? இந்த விசுவாசம் என்கிற இந்த டிவைன் எனர்ஜி, ஆவிக்குரிய சக்தி இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. அது என்ன பண்ணுகிறது? அது நமக்குள்ள போக ஆரம்பிக்கிறது. இது வேற எந்த வழியிலும் வர முடியாது. இது நான் ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது இப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஜெபித்து நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இதை உட்கொண்டு தான் உள்ள நான் பெற்றுக்கொள்ள முடியும். டாக்டர் மாத்திரை கொடுத்தாருன்னா அதை வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் இருக்கிற பெனிஃபிட்டை அது என்ன பண்ணணும்? அது உள்ள போக வேணும், வேற வழி கிடையாது. அதை ஒத்திக்கிட்டு நான் பெற்றுக்கொள்ள முடியாது. மாத்திரை எடுத்தீங்க, காலில் கொஞ்ச நேரம் இப்படி வச்சு எடுத்தா அது போகாது இல்லையா? நிறைய பேர் பைபிளை ஒத்திக்கிறாங்க, டெய்லி இதை 2 தடவை கிஸ் பண்ணிக்கிறது. போகாது, சரிப்படாது.
இது என்ன பண்ணணும்? இதெல்லாம் அப்படிலாம் உள்ள போறது கிடையாது. விசுவாசம் அப்படி உண்டாகவே முடியாது. ஒரே வழியில தான் உண்டாக முடியும். இதில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தியானித்து பார்த்து இதை புரிந்து கொண்டு இதை விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்றபடி இதை நான் வாயினால நான் அறிக்கையிட்டு கர்த்தர் எப்படி சொன்னாரோ என்ன சொன்னாரோ அதையே நான் சொல்லும்போது அந்த விசுவாசம், இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற விசுவாசம், இந்த வார்த்தைக்குள்ள சொன்னதை நிறைவேற்றக்கூடிய சக்தி உள்ள வச்சிருக்கிறாரு. அந்த சக்தி எனக்குள்ள போயிடுது. அப்ப சொன்னது நிறைவேற ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? அப்ப பாருங்க, இந்த இல்லாதவளை இருக்கிறவளை நாம் அழைக்கும் போது நாம் ஏதோ கர்த்தருடைய கையை முறுக்கி அவர்கிட்ட எதையோ நம்ம பெற்றுக்கொள்ற முயற்சி எடுக்கிற அந்த முயற்சி அல்ல. அது தப்பா நினைச்ச கூடாது. அப்படியே அல்லது. நான் இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கும் போது நான் என்ன பண்றேன்? கர்த்தர் எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறவைகளை நான் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக, அதை அடையத்தக்கதாக, அது எனக்கு உண்டாயிருக்கத்தக்கதாக, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜி, அந்த ஆவிக்குரிய சக்தியை எனக்குள்ள நானே பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய தேவையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குறான்னு சொல்லியிருக்காரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்காரு. கர்த்தர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. இதை நான் எப்படி அனுபவிக்க போறேன்? நான் இதை சொல்லணும். நான் இதை சொல்லிட்டே இருக்கும்போது என்ன, அந்த சொல்ற அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை என்னுடைய வாழ்க்கையில நிஜமாக்குறதுக்கு வேண்டிய எல்லா சக்தியும் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. அப்ப சொல்றதன் மூலமா என்ன ஆகுது? அந்த வார்த்தையை நிஜமாக்கக்கூடிய சக்தியை நான் பெற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு நிஜமாகிறது. நான் ஏதோ கர்த்தரை கொண்டாந்து இப்ப இறக்கி கொண்டாந்து உடனே எனக்கு செய்யும் சொல்லி அவர் எனக்கு செஞ்சிடறது இல்லை. அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை நான் எனக்குள்ளே உருவாக்கி கொள்கிறேன். அதுதான் விசுவாசம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தந்தேன் என்று சொன்னார், உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராமத்திலாம் வாசித்து பாருங்க, எத்தனை தடவை தேவன் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாருன்னு சொல்லி. அந்த காலத்தில் நான் ஒரு புக்கு வாசித்தேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இந்த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்னு ஒரு புத்தகம். அதுல தேவன் எவ்வளவு நடந்து முடிஞ்சதா பேசுறாரு, முடியாதத, இன்னும் நடந்து முடியாதத முடிஞ்சதாகவே பேசுறாராம். அதெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அதுல நிறைய விளங்கி கொள்ள வேண்டியது இருக்குது. நீங்க இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை பாத்தீங்கன்னா, உனக்கு கொடுப்பேன்னு சொல்லல, கொடுத்தேன்னு தான் சொல்றாரு. கொடுத்தேன்னு சொல்றாரு. எத்தனை தடவை முடிஞ்சதா சொல்றாரு. முடிஞ்சிட்டதா சொன்னாலும் என்ன ஆச்சுன்னா, இவர்கள் அதை சரியா எடுத்துக்கொள்ளல. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், 2ஆம் வசனம், நடுவுல இருந்து வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவர்களை பற்றி சொல்லி இருக்குது. யாருக்கு பாலந்தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தேன்னு சொன்னாரோ அவர்களை பற்றி சொல்லி இருக்குது. ஏன் அவர்கள் அடையாமற் போனார்கள் சொல்லி இருக்குது. பாருங்க, கேட்டவர்கள், எதை கேட்டவர்கள்? நான் கொடுத்தேன்னு சொன்னாரு, இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னாரு, அதை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால், சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனத்தை கேட்டாங்க, கேட்ட வசனம் பிரயோஜனப்படல. ஏன் பிரயோஜனப்படல? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். நான் சொன்னேன் இல்லையா, இந்த விசுவாசம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ முக்காவாசி நேரம் அந்த வார்த்தையை எடுத்துட்டு இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறது போட்டாலே விளங்கிடுவாங்க. அதை இங்க பண்ணி பாருங்க, வழங்கும் பாருங்க. போன வாரம் சொன்னேன், விசுவாசன்ற வார்த்தையை எடுத்துட்டு இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறது, அதுதான் விசுவாசம். அதை போட்டீங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கனாலே, இதுக்கு பதில் அது தூக்கி போட்டீங்கனாலே விளங்கிடும். அப்ப இப்படி வாசிப்போம், கேட்டவர்கள் இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்காததினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் கேட்டார்கள், ஆனால் கேட்டதை வாயில சொல்ல மாட்டார்கள். கேட்டார்கள், என்ன கேட்டார்கள்? நான் இதை உனக்கு கொடுத்தேன். இதை 1000 தடவை சொல்றாரு கர்த்தர். கேட்டாங்க, திரும்ப திரும்ப சொல்றாரு, கேட்டார்கள். ஆனா இவங்க மட்டும் தங்க வாயை திறந்து சொல்ல மாட்டார்கள். அதான் பாருங்க, ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லி இருக்குது, they didn't mix faith with what they heard. கேட்டார்கள், ஆனா சொல்ல மாட்டார்கள். நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறாங்க. கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியது, பிரசங்கம் கேட்க வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியது. நல்லா கவனிங்க. அப்புறம் என்ன பிரதர் இருக்கு, நான் கோயிலுக்கு போனேன், வாழ்நாள் முழுக்க கோயிலுக்கு போனேன், என்ன பெருசா ஆயிடுச்சு, என்ன பேசுறீங்க நீங்க? நான் 30 வருஷமா கோயிலுக்கு போனேன் தெரியுமா, எனக்கு ஒரு பயனும் கிடையாது. ஏன் பயன் கிடையாதுன்னு தான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா போய் கேட்டீர்கள், கேட்டதை
நீங்க விசுவாசித்தே நாளையால் பேசுகிறேன்ற அளவுல நீங்க பேசல, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கல. அங்க கடவுளுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்றதுன்னு சொன்னார் பிரசங்கியாரு. சொன்னதை கேட்டதை அதோட விட்டு வந்துட்டீங்க, வெளியே வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிறீங்க. இப்பதானே பிரசங்கம் பண்ணாரு, எல்லாம் கூடும் கர்த்தரால் கூடாது ஒண்ணும் இல்லைன்னு. வெளியே வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க, அது என்ன பண்ணாலும் அது ஒன்றும் கைகுடி வராது பிரதர், வெளியே காம்பவுண்ட்லயே பேசி நடக்கும். அதனாலதான் போயும் பிரயோஜனம் இல்லை. பஸ் காசு தான் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதான் குழந்தைங்க பிறந்த பேரை வச்சுக்கலாம், கல்யாணம் நடத்திக்கலாம் கோயில்ல, அவ்வளவுதான் ஒழிய இதனால ஒரு பெரிய பிரயோஜனம், பெரிய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு பெரிய பிரயோஜனம் கிடையாது ஒழிய. சில சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களை பண்ணிக்கலாம் ஒழிய வேற ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அந்த அளவுல தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கேட்டார்கள், ஆனால் என்ன பண்ணல, இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கல. என்ன உங்களுக்கு என்ன விஷயம்னா, என்ன கேட்டாங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னார். நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராமும் எண்ணாமெல்லாம் வாசித்து பாருங்க. ஒரு தடவையாவது இவங்க வாயை திறந்து கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்களா? அவர் அத்தனை தடவை சொன்னாரு, கொடுத்தேன்னு சொன்னாரு. இவங்க ஒரு முறை கூட அவர் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலேயே இருந்திருப்போமே, அங்கே நாங்கள் நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் கிடைச்சது எங்களுக்கு, அங்கே எங்களுக்கு மீன் கறி கிடைச்சது, எங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சது எங்களுக்கு, அங்கே ஏதோ அரைகுறையா கிடைச்சா கூட அது ஏதோ வயிறு நரம்பிச்சு எனக்கு ருசியாவது இருந்தது, நாங்க திரும்ப அங்க போய் இங்க சாகடிக்கவா கொண்டு வந்தீர், அதை தான் பேசுனாங்களோ ஒழிய. அப்புறம் என்ன சொன்னாங்க, அவர்கள் ராட்சசர்கள் அந்த தேசத்துல, நம்ம போக முடியாது, நம்ம பிடிக்க முடியாது, அது நல்ல தேசம் தான், ஆனா அது வந்து நம்மளால முடியாது, நம்மளால சுதந்திரிக்க முடியாதுன்னாங்க. ஒரு தடவை அது வாயை திறந்து அதை கொடுத்தார், அது என்னுடையதுன்னு பேசவே இல்லை அவர்கள். அதனாலதான் போய் சேரல. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க, அதனால்தான் இது கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம கர்த்தர் என்ன பண்ணாரு, உனக்கு கூட ஒரு தேவதூதன் அனுப்புறேன். நீங்க வாசித்து பாருங்க, யாத்திராமம் 23 அதிகாரம் 20-21 வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நேரம் இல்ல சொல்றாரு, உனக்கு கூட ஒரு தூதன் அனுப்புறேன். யாரு கூட? இந்த ஜனங்களோட எஸ்காட்டுக்கு. எதுக்கு அனுப்புறேன்? பத்திரமா நான் சொன்ன தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. அது உன் தேசம், நீ வழி இழி தப்பி தவறி போயிடாத படிக்க உன்னை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு தூதனை கூடவே அனுப்புறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தையும் சொல்றாரு, ஆனா அவனை கோபம் மூட்டாத. நம்ம கர்த்தர் நல்லவர் பாருங்க, சொல்லி கொடுக்குறாரு கரெக்டா. வழியில் அவன்கிட்ட வம்பு பண்ணாத, நான் கூட அனுப்புறேன், அவனை பத்திரமா வாழவன் உன்னை பாதுகாக்க. ஒரு தூதன் வந்து எத்தனையோ லட்சம் பேர் அடிச்சு தீர்க்க முடியும், யார் எதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ பயப்படாத, உன் கூட ஒரு தூதன் அடிச்சு பத்திரமா கொண்டு போய் சேர்க்க சொல்றேன், ஆனா அவனை எரிச்சல் மூட்டாதன்ற. ஆனா வழியில் என்ன பண்ணாங்க, அவனை தான் எரிச்சல் மூட்டினாங்க. அவனை நல்லா வச்சுக்கிறது எப்படி? தேவதூதர்கள் நல்லா வச்சுக்கணும்னா கடவுள் சொன்னதே சொல்லணும். கடவுள் சொன்னதை நீங்க வாயில சொன்னீங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவன் கடவுளுடைய தூதன், தேவதூதன், கடவுள் சொன்னதை செய்யறவன். கடவுள் சொல்லிட்டாரு, அதுக்கு நீங்க சத்தத்தை கொடுக்கும் போது அந்த சத்தம், அந்த வார்த்தை, அவன் யாரு சத்தம் கொடுத்தான்னு கேட்கறது இல்லை, அது வார்த்தை யார்கிட்ட வருது, அது கடவுள்கிட்ட இருந்து வந்தா, கடவுள் சொன்னது அந்த வார்த்தை. அதை நான் சொன்னா கூட தேவதூதன் உடனே என் பக்கத்துல வந்து நிக்கிறான். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை, அதை செய்யும்படியா அவன் நிக்கிறான். அதுக்கு எதிராக நான் பேசுறேன்னா அப்ப கடவுளுக்கு விரோதி ஆயிடுறேன் நான். ஹலோ, அதனால தான் சொன்னார், அவன்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாரு, அவனை எரிச்சல் மூட்டாதுன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் ராட்சதர், நம்மளால போகவே முடியாது, அது ஒன்றும் கிடைக்காது, அது முடியவே முடியாது, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், அப்பவே சொன்னோம், நாங்கள் திரும்பி போயிடுறோம், இதான் பேசினாங்க. தேவதூதனுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. கூட ஆள்லாம் நிச்சயம் போய் சேரல. எப்படி பாருங்க, எஸ்காட்டுக்கு தேவதூதன் போலீஸ் பாதுகாப்போட போறாங்க, போலீஸோட பயங்கர, ராணுவத்தோட பயங்கர பாதுகாப்பு, ஆனா போய் சேரல. இந்த மாதிரி ஒரு ஜனத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? அதனால தான் பாருங்க, நல்லா புரிந்து கொள்ள வேணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க. வார்த்தைகள் வந்து இமேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஒரு பிக்சரை கொடுக்குது. அதனால தான் அந்த வார்த்தை முக்கியம். அதனால தான் சொல்றாரு, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி. அதனால தான் ரொம்ப முக்கியம். வாயை திறந்து இவங்க என்ன சொல்லிருக்கணும், கர்த்தர் அந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுற தேசம் என்னுடையது. ஏன் அது ரொம்ப முக்கியம் சொல்றது? ஏன் மலையை பார்த்து போன்னு சொல்றது முக்கியம், பாலும் தேனும் ஓடுற தேசம் என்னதுன்னு சொல்றது முக்கியம்? ஏன்னா சொல்லும் போது அந்த படம், அந்த பிக்சர் என்னுடைய மனதில் பதிஞ்சிருது. என்ன பிக்சர்? நான் பாலும் தேனும் சாப்பிட்ற மாதிரி, நான் அந்த தேசத்தில் போய் வெட்டாத கிணறுல குடிச்சு, கட்டாத வீட்டில இருந்து, நடாத தோட்டத்தில இருந்து பிடிங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிக்சர் உண்டாகுது. பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறீங்க,
நான் இங்கே இருக்க ஒரு சின்ன பையனை கூட கூப்பிட்டு என் கார் எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா, இத்தனை நூற்றுக்கணக்கான கார் நிற்கிறப்ப என் கார் எப்படி இருக்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அது முன்னால் எப்படி இருக்கும், பின்னால் எப்படி இருக்கும், இந்த கலரு இது இப்படி இருக்குமாக்கும், இந்த சொட்டையாக்கும், இங்கே கீரலாக்கும், எல்லாம் கரெக்டாக சொன்னேன்னா, ஒரு சின்ன பையன் கூட போய் தேடி பார்த்து என் கார் மாதிரி 10 கார் இருந்தால் கூட கரெக்டாக இது பாஸ்டர் காருன்னு சொல்லுவான். நீங்கள் கேட்கலாம், எப்படிடா சொல்ல நீ பார்த்து காமிச்சாரா பாஸ்டர்? காமிக்கல, சொன்னார். சொன்னதை வச்சு எப்படி சொல்ற? கரெக்டா சொன்னார். அவர் இப்படி சொன்னார், அப்படி இருக்குது. அது வேற எந்த கார் அப்படி இல்லை. சொன்னாரு, இதுதான் ஒரு கார், எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும், இதுதான் அப்படி கார்னு சின்ன பையன் கூட சொல்லிடுவான் இல்லையா? எப்படி? அது மென்டல் பிக்சர். வார்த்தைகள் அவனுக்குள்ள ஒரு மென்டல் பிக்சரை உண்டாக்குகிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு மென்டல் பிக்சரை உண்டாக்குது. என்ன மாதிரி பிக்சரை? மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா எப்படிப்பட்ட பிக்சரை பார்க்குறீங்க? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பெரிய மலை போன்ற சூழ்நிலை ஒன்றுலாம் போய் காணாம போனதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள், இல்லாம போனதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்க, நிறைய பேர் தப்பான இது போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மத்தேயு 11:23 ரிவர்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரிவர்ஸ்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க எப்படி சொல்றது, இந்த கடன்ல இருந்து நம்ம மீள போறதே கிடையாது, அவ்வளவுதான், குடி முழுகி போச்சாக்கும், இதுல இருந்து நம்ம வெளியே வரவே முடியும், எல்லாத்தையும் ஊத்தி மூடிட வேண்டியதாக்கும். இப்படி பேசுறாங்க. இப்படி பேசும்போது என்ன ஆகுறதுன்னா, அவங்க என்ன பேசுறாங்களோ அது அப்படியே உள்ளத்துல என்ன ஆயிடுது, பதிஞ்சிருது. என்ன பதிஞ்சிருது? உங்களை செயின்ல கட்டி இப்படி கூட்டு போற மாதிரி காட்சி உருளாகும், கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கிற மாதிரி இருக்கும், அங்கேயே போட்டு பெர்மனண்ட்டாக ஆயுள் தண்டனை கொடுத்துற மாதிரி காட்சியெல்லாம் வரும். எப்படி வருது? மென்டல் பிக்சர் எப்படி உண்டாகுது? அப்படியே நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய் அங்கேயே செத்து போகிற மாதிரி கனவெல்லாம் வரும். அப்படியே ஒரு காட்சி உள்ள, கனவு வரலனாலும் காட்சி உள்ள இருதயத்தில் அது பதிஞ்சிரும். பாருங்க, அப்படியே நீங்கள் ஒரு ஃபெயிலியர் ஆகி ஒன்றும் இல்லாமல் போகிறத அப்படியே காண ஆரம்பித்துவீர்கள். ஏன்னு சொன்னால், அந்த வாயை திறந்து பேசிகிட்டே இருக்கிறீங்களே, போச்சு எல்லாம் குடிமொழி போச்சு, எல்லாம் மூறிட வேண்டியதாக்கும், ஒன்றும் இனிமேல் தேர முடியாது, ஒன்றும் கைகுடி வராது, தேராது அப்படின்னு சொல்லி 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 அவன் சொன்னபடியே ஆகும் இருக்கிறதுனால ஆயிடுது. அது அப்படியே பிக்சரை உண்டாக்கிடுது. மார்க் 11:23 2 சைடும் வேலை செய்யும். பாருங்க, ரிவர்ஸ்லையும் வேலை செய்யும், ஃபார்வர்ட்லையும் வேலை செய்யும். நிறைய பேருக்கு இது ரிவர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னும் கேட்டா ரிவர்ஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். ஏன்னா இதை ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணி சாம்பியனா இருக்கிறீங்க. இதுல பாருங்க, இயேசு சொன்னார் 24 மணி நேரத்துல வேரோட பட்டு போயிடுச்சு. ஏன்னா அதுல சாம்பியன் அவர். சொன்னபடி ஆகுன்றதுல சாம்பியன் அவர். அதனால 24 மணி நேரத்துல அப்படி ஆயிடுச்சு. நம்ம சொன்னா ஒரு நாள் 24 மணி நேரம் பத்தாது. ஏன்னா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம ஒரு நேரம் இப்படி சொல்லுவோம், அப்புறம் மாத்தி சொல்லுவோம், அப்புறம் இப்படி சொல்லுவோம், கதை பேசுவோம். இதெல்லாம் சரி பண்ணி வரதுக்குள்ள 24 நாளாகவும் 24 மாசமாகவும், சில நேரத்தில் 24 வருஷம் கூட ஆயிடுது, ஆபிரகாம் மாதிரி. ஆனா இயேசு சொன்னபடியே ஆயிற்று. அப்ப பாருங்க, நெகட்டிவா போறவங்க அதுல பெரிய சாம்பியனா இருந்து எக்ஸ்பர்ட் ஆகி அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஏதாவது பேசினாலும் டக்கு டக்குன்னு நடக்கும், டக்கு டக்குன்னு நடக்கும். ஆனா எல்லாம் எக்குத்தப்பா நடக்கும். ஏன்னா இப்படியே பேசி 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 பழகுனதுனால அது அப்படி நடக்குது. இது அப்படியே மாற்றி இப்போ வேற விதமாக பயிற்சி பண்ணணும், எதிர்நீச்சல் போடணும், அப்ஸ்ட்ரீம் போகணும், வேற விதமாக பேசணும். இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைத்து அப்படி பேச ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாள் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்ச நாள் இதாக இருக்கலாம். ஆனால் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க கொஞ்ச நாளில். சொன்னபடியே ஆகும். நிறைய இருக்குது. நாளைக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். நாளைக்கு இல்லை, வந்துட போறீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது நான் சொன்னது? சரி, எல்லா கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அற்புதமான சத்தியத்தை இன்றைக்கு நீர் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் விளங்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் இதை குறித்த அறிவை ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் முழு விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை சுதந்திரம் உண்டாகட்டும். நீர் இவர்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் இவர்கள் சொந்தமாக்கி கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தங்களுடையதாக்கி கொள்ளட்டும். தங்களுடைய வாயின் வார்த்தைகளால் இவற்றை பொசஸ் பண்ணட்டும். கர்த்தாவை எடுத்துக்கொள்ளட்டும். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். சமுத்திரத்தின் ஆழத்திலே போடப்படட்டும், மறைந்து போகட்டும், ஒன்றுமில்லாமற் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள்
பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், குழப்பங்கள், இல்லாமை, வறுமை, பஞ்சம் இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போகட்டும். தேவ ஆசீர்வாதம், சுபிட்சம், சந்தோஷம், சமாதானமும் இயேசுவின் நாமத்திலே அவருடைய உள்ளத்தையும் இருதயத்தையும் மனதையும் வாழ்க்கையும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.